ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். சார் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்ன சார்னா ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிளாஸஸ் அப்படின்னு ஏற்கனவே நம்ம போன 2 கிளாஸுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் ஹாஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிளாஸஸ் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதான் டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேன் பி அப்ளைடு ஃபார் த கன்ஸ்ட்ரக்டர். Constructor are the special functions of the classes. A classes have the more than one constructor in the different signatures. அதாவது கன்ஸ்ட்ரக்டரில் நிறைய டைப்பான கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்த்தோம், பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்த்தோம், காப்பி கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்த்தோம். ஓகே சார், இது மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் டைப்பான கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி சார் நான் ஆப்ரேட்டிவ் ஓவர்லோடிங், அதாவது ஓவர்லோடிங் ஃபுல்லார நான் எப்படி சார் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், கவனிப்பா. இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம், கவனிப்பா. ஃபஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் இது 2 ஹெடர் ஃபைலுக்கெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸு இந்த இடத்துல கிளாஸுக்கான நேம் ஆட் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுனா இந்த ஹெடர் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆனவொடனே உனக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த பார்ட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த பார்ட்டில் பாருங்கள், ஆட் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. ஆட் ஏன்னு கொடுத்த உடனே இந்த ஏபிசின்றது 3க்கும் என்ன சார் பேர் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன அடுத்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருக்குது, இங்கே பாருங்கள், கிளாஸுக்கான நேமும் ஃபங்க்ஷன் நேமும் காமனாக இருக்குது. த கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பெராமீட்டர்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். எல்லா வேரியபிளுக்கும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகுது. அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாருப்பா, பி ஆஃப் 10, 20 கொடுத்துருக்காங்க. பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எங்கேயாச்சும் இருக்கான்னு வெரிஃபை பண்ணும். இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். S1க்கு 10, S2க்கு 20ன்ற வேல்யூஸ் அசைன் ஆகும். பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்குது, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். S1க்கான வேல்யூஸ் num1க்கும் S2க்கான வேல்யூஸ் num2க்கும் அசைன் ஆகும். அப்போ num1க்கு 10, num2க்கு 20 அப்படின்னு அசைன் ஆகும். மறுபடியும் இந்த தேர்ட் ஒன் இஸ் இதில் பார்த்தோன்னா சி ஆஃப் பின்னு இருக்குது. பிக்கான வேல்யூஸ் எங்கே அசைன் ஆகும்னா சிக்கு அசைன் ஆகும். இது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குது? ஸோ இந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். பியில் இருக்கிறது எங்கே போய் அசைனாக இருக்கும்? ஏவுக்கு போய் அசைனாக இருக்கும். பியில் என்ன வேல்யூஸ் இருக்குது? 10, 20 இருக்குது. அப்போ ஏவுக்கான வேல்யூஸ் என்ன? 10, 20. இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணுன்னா நம்1ல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஏவில் காப்பி ஆகிட்டு மறுபடியும் M1லேயே காப்பி ஆகும். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் காப்பி ஆகும். எங்கிறது எங்கே? நம்1ல் இருக்கிறது ஏவும் நம்2ல் இருக்கிறது ஏவலும் காப்பி ஆகும். நம்1ல் 10, 20 இருந்தது. இந்த நம்1ல் இருக்கிறது ஏவுக்கு காப்பி ஆகும். அப்போ நம்1ல் இருக்கிறது ஏ, அப்போ 10ல் ஏன்னு காப்பி ஆகும். நம்2ல் இருக்கிறது ஏவில் காப்பி ஆகும். அப்போ ஏவுக்குள்ளார என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 10, 20ன்றது காப்பி ஆகிருக்கும். எகைன் மறுபடியும் கீழே போகுதுப்பா. கீழே போனவொடனே ஆட்டோமேட்டிக்காக ஏ டாட் கெட் டேட்டா அப்படின்னு இருக்குது. இந்த கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். எங்கே இருக்குது? இந்த கெட் டேட்டாவிலேருந்து இந்த கெட் டேட்டாவுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும். காலான உடனே எந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி கால் ஆகுது பாருங்கள், ஏ என்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி கால் ஆகுது. இந்த கெட் டேட்டாவுக்கு ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. என்டர் த டேட்டா அப்படின்னு இருக்குது. இது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். num1க்கு num2க்கு வேல்யூஸ் இன்புட்டாக கேட்குது. நான் num1க்கு 2ன்னு கொடுக்குறேன், num2க்கு வேல்யூஸ் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எகைன் ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். இங்கே அடிஷனுக்கு கால் ஆகுது. இங்கே அடிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் எங்கே சார் போகுது அப்படின்னா மேலே போகுது. num1 + num2. num1க்கு 2வும் num2க்கு 3ன்னு இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த சம்முக்கு வேல்யூஸ் 5 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, எகைன் மறுபடியும் பி டாட் அடிஷன். பின்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நமக்கு அடிஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகுது. num1 + num2. பிக்குள்ளார num1க்கு வேல்யூஸ் num2க்கு வேல்யூஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். num1க்கு 10, num2க்கு வேல்யூஸ் 20ன்னு அசைன் ஆச்சு. அப்போ சம்முக்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 30. ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். சி டாட் அடிஷன். சின்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அடிஷனுக்கு கால் ஆகுது. அதே மாதிரி num1க்கு 10, num2க்கு வேல்யூஸ் 20, ரெண்டையும் ஆட் பண்ணால் 30. எகைன் நீங்கள் பாருங்கள், இந்த சி அவுட்டுக்குள்ளார ஆப்ஜெக்ட் என்ன டபுள் கோட்டில் இருக்குது. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இங்கே புட் டேட்டாவுக்கு கால் ஆகும். இந்த நம்பர் ஆறுன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். num1, num2. நான் num1க்கு நம்ம என்ன கொடுத்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படி கொடுத்தோம். 4 கொடுத்தோமா? சம்திங் வேல்யூஸ் நம்ம மாற்றி தான் கொடுத்தோம். num1க்கு வேல்யூஸ் நான் 15 கொடுத்தேன், num2க்கு வேல்யூஸ் நான் 20 கொடுத்தோம். முன்னே என்ன நம்பர் கொடுத்தன்றது பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் ஆட் ஏ டாட் புட் டேட்டான்னு இருக்குது. இந்த புட் டேட்டாவுக்கு கால் ஆகும். num1க்கு 15, num2க்கு 20. அப்போ 20, 50ன்றது அவுட்புட்டை டிஸ்பிளே ஆகும். த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் அப்படின்றது அப்படியே டிஸ்பிளே ஆகும். சம்முக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா அவுட்புட்டு 25ன்றது டிஸ்பிளே ஆகிருக்கும்பா. ஓகேவா,
ரைட். எகைன் அதே மாதிரி இப்போ எப்படி ஏவுக்கு கால் ஆச்சோ அதே மாதிரி பிக்கு கால் ஆகும், சிக்கு வந்து கால் ஆகி அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும் தம்பி. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குன்றதை அப்படியே நம்ம பார்க்கலாம். கவனிப்பா, அதுக்கான அவுட்புட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் தம்பி. ஆல்ரெடி பாலிமார்பிசம் வந்து அச்சீவ் ஆகுது. எதன் மூலியமாக அச்சீவ் ஆகுதுன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மூலியமாகவும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மூலியமாகவும் அச்சீவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாவா இல்லையா? ஓகே சார். இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் என்னென்ன தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். The term operator overloading refer to the giving additional functionality to the normal C++ operator like, அதாவது கவனிப்பான், ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்றது என்ன சார்னா ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேட்டருக்கு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறோம். இது எப்படி சார் அப்படின்னா கவனிப்பா, இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், 2 நம்பரை வந்து ஆட் பண்ணலாம். 5 + 6 அப்படின்னா 11 ஆட் பண்ணலாம். இதுவே எஸ் வி ப்ளஸ் பின்னு கொடுத்தோம்னா இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரு இதை 2 ஆட் பண்ணி எஸ்விபின்னு டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் சார் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் நியூமரிக் நம்பரை மட்டும் தான் ஆட் பண்ணும், ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ளஸுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்படி ஆட் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன சார் பேருனா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ரேட்டருக்கு கொடுத்து ஒரு ஒர்க்கை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அது எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறன்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். சார் இப்போ ப்ளஸுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, இதே மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டருக்கு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம்பா. ஓகேங்களா? எது எதுக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இது 2 மார்க் கொஸ்டின் தம்பி. விச் ஆப்ரேட்டர் cannot be overloaded அப்படின்னா எந்தெந்த ஆப்ரேட்டர்லாம் ஓவர்லோட் வந்து பண்ணிக்க முடியாது அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே நம்ம அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியை ப்ரொவைட் பண்ணி ஓவர்லோட் பண்ணிக்கலாம். எது எதெல்லாம் பண்ண முடியாதுன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், மெம்பர் செலக்டர், மெம்பர் பாயிண்டர் செலக்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர்லோட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ரொவைட் வந்து பண்ணிக்க முடியாது. ஓகே சார். ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து 2 ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா இல்லையா, அப்போ ஆப்ரேட்டர் ஓவர்லோடுன்னு சொன்னீங்களா இல்லையா, அதை டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னா ரிட்டன் டேட்டா டைப் வந்திருக்கலாம், கிளாஸுக்கான நேம் வந்திருக்கணும், ஸ்கோப் ரீசொல்யூஷன் ஆப்ரேட்டர் என்ன சிம்பிள் வந்திருக்கணும், ரெண்டாவது வந்து ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த போர்ஷன் இன்க்ளோஸ் பண்ணிக்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரைஸ் வந்து வந்திருக்கணும். ஓகே சார். இப்போ பாருங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு ரூல்ஸ் மேலே வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ரூல் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் இதுங்களா. ஓகேங்களா? முன்னாடியே பல டைம் சொல்லிட்டேன் உனக்கு 2018 வரைக்கும் 12th இந்த கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பர் மார்ச் கொஷினில் இருக்காது. ப்ரிசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் ஆஃப் ஆப்ரேட்டர் கேனாட் பி சேஞ்சுடு. ஒரிஜினல் ரூலை வந்து மாற்ற முடியுமா ப்ளஸுக்கு அப்படின்னா மாற்ற முடியாது. இப்போ பாருங்கள் சார் 5 + 6 வந்து நம்மளால் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி 2 ஆட் பண்ணிக்கலாம். நான் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதுனால இப்போ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டெஃபினேஷன் அந்த 5 6 ஆட் பண்ணோம்னா ஆட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ஆகும். ஒரிஜினல் டெஃபினேஷன் வந்து ரீப்ளேஸ் ஆகாது. அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கை கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூலை வந்து நம்ம ஓவர் ரூல் வந்து பண்ணிக்க முடியாது. No new operator can be created, only existing operator can be overloaded. புதுசாக ஒரு ஆப்ரேட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து நம்மளால் ஓவர்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் cannot redefine the meaning of operator procedure. You cannot change how the integer are added. Only additional function can be given to the operator. அதாவது ரீடிஃபைன் வந்து பண்ணிக்க முடியாது. cannot redefine meaning of the operator procedure. அதுக்கான ஒரிஜினல் மீனிங் வந்து ரீடிஃபைன் பண்ணிக்க முடியுமா? ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து அடிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்பரை, இதுக்காக வந்து நான் அடிஷ்னல் அதுக்கான மீனிங் வந்து மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஓவர்லோட் ஆப்ரேட்டர் cannot have the default argument. இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மாதிரி ஓவர்லோட் மாதிரியே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாலும் எடுத்துக்காது. when binary operator overloaded, the left hand side of object must be the relevant classes. அதாவது பைனரி ஆப்ரேட்டர்ன்றது 5 + 6ன்னு போடுறோம். இது பேர் பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எப்பயுமே கிளாஸுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிலாம் பாசிபிள் அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்க்கலாங்களா? இந்த ப்ரோக்ராம் பார்ப்பா, உனக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி உனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஸ் இட் இஸ் இந்த 2 லைனும் ஆல்ரெடி நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹெட்டர் ஃபைலுப்பா, அதுக்கு கீழே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீ பார்த்துக்கோ. இங்கே பாருங்கள் கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸுக்கான நேம் வந்து பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸு. இங்கே 2 வேரியபிள் ரியல் இமேஜ் அப்படின்ற 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டர் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆன உடனே ஃபஸ்ட்டு எது சார் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா
இந்த மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பாருங்கள் C1 C2 C3 அப்படின்ற 3 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் கண்ட் அப்படின்ற 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டபுள் கோட் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும்பா. இப்போ பாருங்கள், இந்த C1 அப்படின்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ரீடுக்கு வந்து கால் ஆகுது. ரீடு எங்கே இருக்குது? இங்கேருந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ரீடுக்கு வந்து கால் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். ரியலுக்கு வந்து வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கணும். ரியலுக்கு C1 என்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நான் ரியலுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் 2ன்னு கொடுக்குறேன். என்னென்னு கொடுக்குறேன்? 2ன்னு கொடுக்குறேன். இமேஜினரி பார்ட் அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். C1ன்றதை பேஸ் பண்ணி இமேஜினரிக்கு வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா இதுக்கும் நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரியலுக்கும் இமேஜ் IMG இந்த 2 வேரியபிளுக்கும் வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்தாச்சு. எங்கே ஃபங்க்ஷன் வந்து கால் ஆச்சோ கால நேரத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். என்டர் த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். C2 ரியல்னு இருக்குது. C2 அப்படின்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எகைன் அதே மாதிரி இந்த ரீட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணும். இந்த C2 அப்படின்ற ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அதே மாதிரி ஆருக்கு வேல்யூஸ் வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இமேஜுக்கு வந்து பார்த்தோன்னா எகைன் நான் அதே 3ன்னு கொடுக்குறேன். கால நேரத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒர்க்கே உனக்கு ஸ்டார்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், C3 = C1 + C2ன்னு இருக்குது. இதில் நம்ம எழுதிக்கலாம். அதாவது C1க்கு ஆருக்கு என்ன கொடுத்தோம்? 2ன்னு கொடுத்தோம். இமேஜுக்கு என்ன கொடுத்தோம்? 2ன்னு கொடுத்தோம். அதே மாதிரி C2க்கு ஆருக்கு வந்து 3, இமேஜுக்கு வந்து 3ன்னு கொடுத்தோம். ஏன்னா அடுத்த டைம் வரக்கூடாது அவுட்புட்டுக்கு, அதுக்காக தான்பா. C3 = C1 + C2ன்னு இருக்குது. இப்போ ஆப்ரேட்டர் வந்து ஓவர்லோட் ஆகும். எங்கேருந்து எங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரோட்டோடைப் எங்கே சார் இருக்குன்னா இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்பா. காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கிளாஸுக்கான நேம். ஆப்ரேட்டர் அப்படின்றது கீவேர்டு. என்ன ஆப்ரேட்டரு? இங்கே ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டரு. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் C2 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்கா? ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வந்து ஓவர்லோட் ஆகும். எப்படி வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிச்சோ இந்த இடத்துல வந்து ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் அப்படின்றது நாட் ஏ ஃபங்க்ஷன் கால். அது கால் கிடையாது. இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வந்து ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் ஆன உடனே எக்ஸிக்யூஷன் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். காம்ப்ளெக்ஸ் C3ன்னு இருக்குது. இந்த இடத்துல C3ன்றது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். காம்ப்ளெக்ஸ்ன்றது வேரிய கிளாஸுக்கான நேமு. C3ன்னு கொடுத்துருக்காங்க. C3ன்றது ஆப்ஜெக்ட்டுக்கான நேமு. ரியல் = C2 ரியல். ரியலுக்கான ஃபஸ்ட்டு வேல்யூஸ் என்ன கொடுத்தோம்? 2ன்னு கொடுத்தோம். C2 ரியலுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தோம்? 3ன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணி C3 ரியலில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ C3க்குள்ளார ரியலுக்குள்ளார வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா 5. அதே மாதிரி இமேஜ் = இமேஜ் + C2 இமேஜ். இமேஜுக்கு வேல்யூஸ் என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்த இமேஜுக்கு வேல்யூஸ் 2ன்னு கொடுத்துருந்தோம். 2 ப்ளஸ் C3 இமேஜுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தோம்? 3. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 3. அப்போ C3 இமேஜுக்குள்ளார என்ன இருக்குது? இமேஜுக்குள்ளார பார்த்தோன்னா நமக்கு 5 அப்படின்னு இருக்குது. என்னென்ன இருக்குது? 5. ரிட்டர்ன் C3 அப்படின்னு இருக்குது. இது எங்கே சார் ரிட்டர்ன் ஆகுனா எங்கே ஓவர்லோட் ஆச்சோ ஓவர்லோட் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். அதுக்குள்ளார எகைன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா C அவுட்டுக்குள்ளார இருக்குது. டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே C3 டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். இங்கே ரியல் + இமேஜ் அப்படின்னு இருக்குது. ரியலுக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தோம்? C3 அப்படின்ற ஆப்ஜெக்டில் ரியலுக்கு வேல்யூஸ் வந்து 5. ரியலுக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்தோம்? 5ன்னு கொடுத்தோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே வந்திருக்கும். இமேஜ்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து இமேஜுக்கு வேல்யூஸ் என்ன? இமேஜுக்கு வேல்யூஸ் வந்து 5. அப்போ 5 + 5 இங்கே ஐன்றது 5 + 5i அப்படின்னு வந்திருக்கும்பா. எகைன் வருது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கான அவுட்புட்டு தான் அப்படியே கீழே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன அவுட்புட் சொன்னோமோ அந்த அவுட்புட் வந்து இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கப்பா. இதோட உனக்கு இந்த சாப்டர் வந்து ஓவர். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த யூனிட்டோடைய லாஸ்ட் சாப்டர் இன்ஹெரிட்டன்ஸ் அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.